ஹாய் ஆல். இன்றைக்கி உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு சாக்லேட்டை பற்றி தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கும் பண்ணுங்கள், ஹைப்பும் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் வந்து இந்த வீடியோவை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போவோம். ஸோ லைக் ஒரு ஹைப் பண்ணுறதுனால ஸோ கண்டிப்பாக ஹைப் பண்ணுங்கள். வாங்க. சில பேர் வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு சாக்லேட் சாப்பிட்ற பழக்கம் இருக்கும். எனக்கு எங்கள் வீட்டில் எனக்கு சின்ன வயசுலேருந்தே எனக்கு இந்த பழக்கம் இருக்குது. இப்போவும் வரல. குட்டி குழந்தையில் இருக்கும்போதே சாப்பிட்ட உடனே ஏதாவது ஒரு ஸ்வீட், அது சாக்லேட் தான் இல்லை, அந்த சாக்லேட் சாப்பிட்ற அந்த ஃபுட்டுக்கு அப்புறம் சாப்பிட்றவங்களுக்கு அந்த கண்டிப்பாக அந்த ஒரு டேஸ்ட்டு உண்டு. அது மாதிரி எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது. பட் நான் கொஞ்சம் நாளாகவே என்ன பண்ணிட்டேன்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணிகிட்டே இருந்தேன் எல்லாத்தையும். பட் என்னால் இந்த சாப்பிட்டதுக்கப்புறம் ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் இந்த சாப்பாடுக்கு அப்புறம் ஒரு சாக்லேட் சாப்பிட்றது இன்ன வரைக்குமே அதை ஸ்டாப் பண்ணலை. அதனால் சரி, சுகர் இல்லாமல் நம்ம ஒரு சாக்லேட் ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணது தான். நான் வீடியோ எடுக்க வேண்டாம், இதை எடுத்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு நல்லா வருதா பார்ப்போம், அதுக்கப்புறம் வந்து வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுல தான் இந்த சாக்லேட்டை ஸ்டார்ட் பண்ணேன். அதனால் என்ன பண்ணிட்டேன், வெல்லம்லாம் அடுப்பில் வச்சு கரைக்க ஆரம்பிச்சிட்டு சரி பாதியில் தான், அதுக்கப்புறம் தான் தோணுது சரி எடுப்போமே, ஒரு வேளை பர்ஃபெக்டாக வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, நம்ம வியூவர்ஸும் பார்க்கட்டும், இந்த மாதிரி ஜாங்கிரியில் பண்ணியிருக்கோம். ஸோ நான் என்ன பண்ணேன், கருப்பட்டி 50 கிராம் எடுத்தேன். அந்த எப்படின்னா ஒரு ஹாஃப் கருப்பட்டி, அதிலே ஹாஃப் வெல்லம், 2 ஈக்குவல் குவான்டிட்டியில் போட்டு நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு, ரொம்ப அந்த பாவு பதம்லாம் கிடையாது, கொஞ்சமாக தண்ணி ஊற்றினேன். ரொம்ப தண்ணி ஊற்றாமல் கொஞ்சமாக ஒரு ஹாஃப் டம்ளர் தண்ணி ஊற்றி அதை நல்லா கரைச்சிட்டு அந்த திக் பதம் வரும்போது நல்லா அதில் அந்த மண் பொடி க்ளீன்லாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்துகிட்டு வடிகட்டியை வச்சு நல்லா அந்த சாக்லேட் வந்து 400 கிராம் எடுத்தேன். டார்க் சாக்லேட் கொஞ்சம் வந்து சாக்லேட் இருக்கும் இல்லையா, அதுவும் ஒரு 50 கிராம் எடுத்தேன். ரெண்டையும் மெல்ட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் பட்டர் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், இந்த ஜாங்கிரி இருக்கு இல்லையா, கருப்பட்டி ஜாங்கிரி ரெண்டையும் எடுத்து நல்லா வடிகட்டி அந்த பாவில் ஊற்றிட்டேன். அந்த சாக்லேட்டில் பர்ஃபெக்டாக வந்துருங்க. நான் நினச்சேன், டவுட்டாகவே எடுத்தேன், சப்போஸ் வராமல் வேறு மாதிரி ஆயிடுச்சுன்னா என்னடா பண்ணுறது அப்படின்னு. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது. இந்த சாக்லேட்டுக்கு வேறு எந்த சாக்லேட்டும் ஈக்குவல் ஆகாது, அந்த அளவுக்கு சாக்லேட் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நான் நினச்சேன், என்னவோ நினச்சிட்டு பண்ணிட்டு லாஸ்ட்டாக உட்காந்து நானே தான் அதை நிறைய சாப்பிட்டேன். அப்புறம் பார்த்தா என் பசங்க அதுக்கு மேலே இந்த சாக்லேட் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பீஸ் சாப்பிட்ற இடத்துல 5 பீஸ் சாப்பிட்டாங்க. ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப அழகாக, பர்ஃபெக்டாக. இது வந்து சிலிக்கான் மோல்டு. இது இப்போ நிறைய இடத்துல அவைலபிளாக கிடைக்குது, ஆன்லைனில், அமேசானில் எல்லா இடத்துலையுமே கிடைக்குது. ஸோ நான் அதில் தான் வாங்கி சரி ட்ரை பண்ணுவேன். ஃபஸ்ட் டைம் வாங்கி சும்மா வச்சுட்டு இருந்தேன், இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன், உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி இல்லை எனக்குமே இந்த பழக்கம் இருக்குது, நான் சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த சாக்லேட் எடுக்கிறதுல ஏதாவது ஒரு ஸ்வீட் எடுக்கிற பழக்கம் இருக்குதுன்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக கமெண்டில் வந்து எனக்கு சொல்லுங்கள். ஸோ என்னால் வந்து அதை ஸ்டாப் பண்ண முடியல. அந்த சாக்லேட் ஸ்டாப் பண்ண முடியாததுனால நான் என்ன பண்ணேன், வீட்டிலையே பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணது தான் இன்றைக்கி. இது பர்ஃபெக்டாக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்கள். ஜாங்கிரி அப்புறம் கருப்பட்டியை வச்சு இந்த மாதிரி ஒரு சாக்லேட் என்னால் பண்ண முடியும்னா உங்களாலையும் கண்டிப்பாக பண்ண முடியும். வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஸோ நான் எந்த மெஷர்மெண்ட்டும் பர்டிகுலராக இவ்வளோன்னு எடுக்கலை, பட் ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்தது வெல்லமும் கருப்பட்டியும் தான். அது நல்லா காய்ச்சது. சாக்லேட் வந்து பார் சாக்லேட், இப்போ நம்ம குக்கிங் சாக்லேட்டும் கிடைக்கும் கடைங்களில். அது மாதிரி அதிலே வந்து இது ஸ்வீட் இல்லாத சாக்லேட்டும் இருக்குது, ஸ்வீட் உள்ள சாக்லேட்டும் இருக்குன்னா ஸ்வீட் இல்லாத சாக்லேட் எடுத்தேன். அந்த மாதிரி எடுத்துட்டு அதில் நான் வெல்லமும் கருப்பட்டியும் போட்டு பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக ஒரு 20 கிராம், அதாவது 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் இல்லை 1 டேபிள் ஸ்பூன், அந்த சாக்லேட் அளவை பொறுத்து எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துட்டு மெஷர்மெண்ட் வேணுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொன்னால் நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். பட்டு நான் இதில் கொடுக்கல, ஏன்னா நான் வீடியோ எடுக்கும்போது தான் சொன்னேன் இல்லையா, வீடியோ எடுக்கவா வேண்டாமான்னு. ஃபஸ்ட் பர்ஃபெக்டாக வந்ததுன்னா எடுக்கலான்னு எடுத்தேன். பட் இப்போ இந்த கிளைமேட்டுக்கு சாக்லேட்டுமே நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் கிடையாது, வெளியே வச்சுருந்தோன்னா அதுவே. இப்போ நைட்டு நான் ரெடி பண்ணேன், மார்னிங் மோல்டு பண்ணி எடுக்கும்போது அழகாக வந்தது, பர்ஃபெக்டாக வந்தது. இதிலே 2 விதமாக பண்ணேன். ஒன்றில் ஃபுல்லாக ட்ரை ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி பண்ணேன். ஒரு பேஜ் என்ன பண்ணிட்டேன், ஃபஸ்ட்டே கொஞ்சம் சாக்லேட்டு தனியாக எடுத்து வச்சுட்டு அதில் வந்து பாதாம், அப்புறம் வந்து நட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பிஸ்தா, அப்புறம் வந்து இந்த
கொஞ்சம் சீட்ஸ் எல்லாம் எடுத்து மேலே கார்னிஷ்க்கு கொஞ்சம் யூஸ் பண்ணேன். உள்ளே பாதாம்லாம் வந்து உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணிட்டேன். நமக்கு பசங்களுக்கெல்லாம் கொடுத்தா வெறுமனையாக கொடுத்தா சாக்லேட்டோட கொடுக்கும்போது சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பர்ஃபெக்டாக வந்திருக்கு சாக்லேட். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் கருப்பட்டி போட்டனால வெனிலா எசன்ஸ் எதுவும் நான் இதில் ஆட் பண்ணலை. ஏன்னா அந்த கருப்பட்டி, வெல்லம் அந்த ஃப்ளேவரே நம்மளுக்கு அதில் போதும். அதனால் இதில் எதுவும் எசன்ஸ் எதுவுமே சேர்க்காமல் பண்ணது தான் நேச்சுரலாக. வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.